Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 647 பார்ட் 1. ஓபன் பண்ணா கொலோசியத்துல சும்மா அனல் பறந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சண்டை போடுறது மிகப்பெரிய ரெண்டு ஆளுங்க. அதுல அந்த ஜிஞ்சாவோ நம்ம லூஃபி கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ அப்படி என்ன கிங்கா மாறக்காண்டி கனவு கண்டுட்டு இருக்க? நீ அப்பா அது கனவு இல்ல, நிஜமாக போற ஒரு விஷயம். நான் தாண்டா கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறவன்பா. ஜிஞ்சாவோ உடனே புடிச்சு திட்டுவான். ஏன்னா இந்த பவரை நியூ வேர்ல்டுல ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இதை வச்சுக்கிட்டு எல்லாம் பெரிய பருப்புன்னு இங்க சுத்த முடியாது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போறதை வச்சுதான் யாரோட கான்குரர் ஹாக்கி பயங்கர ஸ்ட்ராங்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். தெரிஞ்சிரும்டா கிங் ஆஃப் த பைரட் யாருன்னு சொல்லிட்டு சட்டால்னு மண்டையில முட்டை வருவான். ஜஸ்ட் மிஸ்ல நம்மால் எஸ்கேப். அந்த ஜிஞ்சாவோ இடிச்சாதான் தரையே சும்மா தரமட்டமாயிருமே. சண்டை போற இடத்துல சண்டை போறத விட்டுட்டு உனக்கு யார் இந்த ஹாக்கியை சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு கேள்வியா கேட்டு தள்ளுவான். வேற யாரு, ரெய்லி தாண்டா விளக்கண்ண உடனே இன்னும் அவன் உயிரோட இருக்கானு பயங்கரமா ஷாக் ஆகி மறுபடியும் பாஞ்சு ஒரு மிதி. அந்த மிதியை அந்த அளவுக்கு அவன்கிட்ட இம்பாக்ட ஏற்படுத்தல. இப்ப அந்த ஆளுக்கு பாஸ்ட நினைச்சு பாக்குறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. இப்ப பிரசன்ட்ல கிடைச்சிருக்க கார்போட சண்டை இங்கே இந்த ஸ்பாட்லயே சோழிய முடிக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். எல்லாத்துக்குமே பதட்டம். ரெண்டு பேத்துக்குள்ளயும் பயங்கரமா முட்டிக்க போது யார் ஜெயிக்க போறான்னு தெரியலையேன்னு. ஏன்னாதான் இந்த ஜிஞ்சாவும் ரிட்டையர் ஆனாலும் அப்போ நேவியோட 12th லீடர் அவரோட பலமும் வீரமும் இன்னும் குறையவே இல்லைன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்கும் போது கதறி கதறி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். என்னன்னா அவனுக்கு நடந்த சம்பவத்தை எப்பவுமே மறக்கணும்னு நினைப்பானாமா. ஆனா அது என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. என்னோட ட்ரெஷர் என்னால அதை ரீச் பண்ண முடியலையே, அது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி கண்ணுல இருக்க தண்ணி ஏதோ பைப்ல இருந்து பிச்சுக்கிட்டு வர மாதிரி வந்துகிட்டு இருக்கும். சுத்தி இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒன்னும் புரியல. என்னடா இது ஒரு லெஜெண்டரி பைரட் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு இருக்கானேன்னு. லூஃபிக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரம் இங்க சாயம்பூ அவங்க தாத்தா அழுகிறத பார்த்துட்டு என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா மனுஷன் உள்ள இறங்கிட்டாருன்னா யாராலையும் அவரை தடுக்கவே முடியாது. பட் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறலன்னு சொல்லிட்டு பீலிங். இங்க ஜிஞ்சாவோ நல்லா அழுது முடிச்சுட்டு என்னைய பார்த்தா எல்லாருமே ஜிஞ்சாவோட ட்ரில்லுன்னு தாண்டா கூப்பிடுவாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம போச்சு. இது எல்லாத்துக்குமே உன் தாத்தா கார்ப்பு தாண்டா காரணம். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு காட்டு கத்துவான். ஆனா வீணா போன மொட்டை மண்டை, எனக்கு தான் எதுவுமே தெரியாதே, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன்டா உசுர வாங்குறேன்பா. நீ என்ன இருந்தாலும் கார்போட பேரன், அதனால உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் உன்னை இப்படி எல்லாம் ஜாலியா என்னால நடமாட விட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கஷ்டத்தை கார்ப் எனக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஐயா அப்படியே ஸ்ட்ராங்கா மாத்துவான். இது ஆக்சுவலா 30 வருஷத்து பகை. இதை நம்ம லூஃபியை வச்சுதான் தீத்துக்க போறேன்னு சொல்லி பாஞ்சு ஒரு குத்து. நம்மால எஸ்கேப் ஆயிட்டா மட்டும் விட்டுருவானா, அடுத்தடுத்து லொட்டுன்னு ஏகாப்பாட்ட குத்து மறுபடியும் வெறி கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி இவனை திருத்த முடியுமான்னு தெரியல. ஆனா ஒரு வழி பண்ணாம விட மாட்டான். லூஃபிக்கே தெரியல அவங்க தாத்தா என்னதான் இவனுக்கு பண்ணாருன்னு. ஆனா அவங்கிட்ட போய் கத்திட்டு கிடப்பான். என்ன பண்ணான் தெரியுமான்னு. அதுக்கப்புறம் மகனு குத்திட்டு என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே அவன் எடுத்துட்டான்டான்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். சுத்தி இருக்க மக்கள் யாருக்குமே ஒண்ணும் புரியல. இவனுக்கு என்ன மூளையில குழம்பி போச்சான்னு முழிப்பாங்க. இங்க லூஃபி மாட்டிட்டு முழிக்கிறான். ஏன்னா ஒன்னா அழுகிறான், இல்லன்னா கடுப்பாய அட்டாக் பண்றான். எப்ப என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியல. அப்படியே கட் பண்ணா நம்ம சஞ்சியும் சாமுராயும் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்கிரீன்ல லூஃபி சண்டை போட்டுட்டு இருக்கா பாப்பாங்களா. சாமுராய் பார்த்துட்டு கதறுவான். ஏன்னா அவனுக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்ல. எப்படியாச்சும் டாய் ஹவுஸுக்கு போய் காஞ்சுரோவை ரெஸ்கியூ பண்ணணும். கொஞ்சம் டிலே ஆனாலும் சரி அவன் உசுருக்கே ஆபத்துங்கிற மாதிரி சொல்லுவான். சஞ்சய்க்குமே ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை. ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்பா. என்னடான்னு கேட்டா கொஞ்சம் பேக்ல பாரும்பா. பார்த்தா அங்க ஏகப்பட்ட நேவி சோல்ஜர் கொலோசியத்தை சுத்தி அப்படியே வெறி கொண்டு வெயிட்டிங்ல இருக்கானுங்க. இப்போ கொலோசியத்துக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட கிரிமினல்ஸுங்க கைய வீசிக்கிட்டு ஜாலியா உள்ள போயிட்டாங்க. ஆனா எப்படி இந்த வழியா தானே வந்தாகணும். அவங்க எல்லாத்தையுமே தொக்கா புடிக்கிறதுக்காக இப்ப வெயிட்டிங். உடனே சாமுராய் இருந்துகிட்டு ஆமாமா பைரட் எல்லாம் சிக்கனாங்கன்னா கழுத்தை புடிச்சு பட்டக்குன்னு போட்டுருவாங்க. நமக்கு என்ன கவலைம்பா. அட வீணா போன விளக்கண்ண, நீயும் தாண்டா எங்க கூட பைரட் ஷிப்ல சுத்திட்டு இருந்த, உன்னையும் தாண்டா பொளந்துருவாங்க. ஆமாம்பா. இப்ப இந்த சிச்சுவேஷனை எப்படியாச்சும் லூஃபி கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா காம்படிட்டர்ஸ் எல்லாம் உள்ள போக வேண்டிய என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி வேற ஏதாச்சும் ரூட்ல உள்ள போலான்னு பார்த்தா எல்லா ரூட்லயுமே இந்த நேவி ஆளுங்க நின்னுட்டு இருக்கானுங்க. உள்ள போனாங்கன்னா மாட்டுவாங்க, அப்படியே உள்ள போயிட்டாலும் வெளியே வந்தா மாட்டுவாங்க. அந்த டைம் பாஸ்டில்ங்கிற ஒரு நேவி அட்மிரல் சம காண்டா கத்திட்டு வருவான். என்னன்னா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் போனாங்க. டாக் ஏ அண்ட் பி யோட சண்டை முடிஞ்சு சி யோட சண்டையை முடிய போகுது. அதுல செலக்ட் ஆனவங்க 2 பேரு, அதுலயும் சி முடிஞ்சா 3 பேர் தான். அப்படின்னா மிச்சவங்க எல்லாம் வெளியில வந்திருக்கணும்ல, ஏன் யாருமே வரல? அது மட்டும் இல்லாம இவங்களோட ஆள் ஒருத்தனும் உள்ள இருந்தான். ஆனா அவங்க டீமே இப்ப கான்டாக்ட் இல்லையே. என்ன பிரச்சனை என்னன்னு ஒண்ணும் புரியல. ஆனா கொலிசியத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. வேற என்ன நடக்கும்? மேட்ச் தான் நடக்கும். ஆனா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த டாய் சோல்ஜர் ட்ரெஸ்ரோசாவை பத்தி சொல்லுவான். அதாவது இந்த கிங்டம்ல 2 சட்டம் இருக்கு. டோஃப்ளமிங்கோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு கிங்கா மாறினதுல இருந்து மக்கள் அவன் சொல்ற ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அதுல ஒண்ணு, நைட் ஆனா ஒரு லைட் கூட வெளியில எரியக்கூடாது. எவனும் வெளியில வரவும் கூடாது. ஏன் சின்ன பசங்களா இருந்தாலும் வரக்கூடாது,
வரக்கூடாது, பெரிய ஆளுகளும் வரக்கூடாது. மனுஷங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடணும், டாய்ஸ் எல்லாம் அவங்க டாய் ஹவுஸுக்கு போயிடணும். மிட் நைட் அப்பெல்லாம் என்ஜாய் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடக்கூடாது. சொல்ல போனா நைட் அந்த டைம் கடையே இருக்காது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல், டாய் ஹவுசஸ்க்குள்ள டாய்ஸுங்க மட்டும் தான் போகணுமே தவிர வேற எந்த ஹியூமன்ஸும் உள்ள போக கூடாது. இதெல்லாம் கேட்ட உடனே பிராங்கிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா மக்களும் டாய்ஸும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் போக கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டா என்னடா இது நான்சென்ஸ் மாதிரி இருக்குது, நன்னாரி பாயலாம்பா. இதனாலேயே ஏகப்பட்ட விஷயம் தடையாகுமே. இப்போ பிராங்கி ஒரு மனுஷன், ஆனா பாடியில மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கான். ஆனா இவங்க எல்லாம் எந்த மாதிரி ரகவனே தெரியலையே. இவங்க எல்லாத்தையுமே யார் உருவாக்குனா? இப்படி ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கீங்க வேகா பங்காங்கிற மாதிரி கேட்பான். அந்த டாய் சோல்ஜர் அப்படியே எதையோ பத்தி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி கத்துற சவுண்ட், ஐயோ போலீஸ கூப்பிடுங்க போலீஸ கூப்பிடுங்கன்னு. என்னடானா ஒரு லேடி கிட்ட ஒரு டாய் வந்து நான் தான் என்னைய தெரியலையா அப்படி அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுக்குது. ஆனா அவ இல்ல இது யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த டாய் வந்து உடஞ்சிருக்குது, இல்ல ஏதாச்சும் ஹியூமன் டிசார்டரா இருக்கலாம், என்ன விடு விடுன்னு கத்துவான். ஆனா அந்த பொம்மை விடாம என்னைய மறந்துட்டியா எஸ்டா நான் தான் இன்னுமா ஞாபகம் இல்லன்னு திருப்பி திருப்பி கேட்கும். ஆனா அப்பவுமே அவ தெரியலம்பா, நம்ம எல்லாம் ஃப்ரெண்டா எவ்வளவு நாளா ஒன்னா இருந்தோம், என்னைய மறந்துட்டியா கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னா அவ இல்லவே இல்லன்னு கத்திட்டு இருப்பா. உடனே ஹீரோ மாதிரி ஒருத்தன் இடையில வந்து ஒரே குத்து, அந்த பொம்மை அப்படியே திருத்தடிச்சு போய் விழும். இதுக்கப்புறம் அவகிட்ட வந்து தொலைச்சிடுவேன் பானா. அந்த டைமுங்கும் போது போலீஸ் வந்து அலேக்கா தூக்கிட்டு போயிருவாங்க. அப்போ அது விரதா இல்ல எஸ்டா என்னைய ஞாபகம் இல்லையா நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, என்னாச்சு உனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நல்லா யோசிச்சு பாருன்னு கத்துவான் கதறுவான். பண்ணு வேலைக்கு ஆகல, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையேன்னு அப்படியே பிராங்கி ஃபீலிங்கோட பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த பொம்மையை கொண்டு போய் ஸ்கிராப்ல போடுவாங்க. அது என்னடானா இல்லடா என்னை விடுங்க நான் ஒரு ஹியூமன், என்னை இப்படி ஆக்கிட்டாங்க விடுங்க விடுங்கன்னு எவ்வளவோ கத்தும். ஆனாலும் தூக்கி உள்ள வீசிடுவானுங்க. அதை அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்துக்கிட்டே ஃபீலிங்கோட உள்ள விழும். அவ்வளவுதான் அந்த பொம்மையோட சொல்லி முடிஞ்சு. பயங்கரமான ஆழம் போல உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. உடனே அந்த ஹீரோ மாதிரி அடிச்சவன் என்னப்பா இது ஒரு பொம்மை தன்னையே மனுஷன் நினைச்சுக்கிச்சு போல தாங்க முடியலன்னு அவளை கூட்டு போவான். பிராங்கிக்கு ஏதோ ஒன்னு சரியில்லையேன்னு தோணும். அந்த டைம் ஒரு குழந்தை ஒன் பக்கம்ங்கிற ஒரு நாய் கிட்ட விளையாண்டுட்டு இருக்குமா, அதுகிட்ட நம்ம டாய் சோல்ஜர் பேசி கூப்பிட்டு வந்து பிராங்கி கிட்ட பேச விடுவான். அப்ப அந்த நாயை பத்தி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. இந்த டாய் நாய் வேற யாரும் இல்ல, விளையாண்டுட்டு இருந்துச்சே ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட அப்பா. அந்த பொண்ணு தான் இவனோட ஒய்ஃப். ஆக்சுவலா இவன் பேரு மைலோ, ஒன் பக்கம் இல்ல. உடனே அந்த டாய் சோல்ஜர் நேரா அவங்க கிட்ட போய் அந்த குட்டி பொண்ணு கிட்ட உனக்கு அப்பா இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிடுவான். அதுவும் இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அந்த லேடி கிட்ட உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல எனக்கு கல்யாணமே ஆகலாம்பா. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. பிராங்கிக்கு இன்னுமே குழப்பமா தான் இருக்கு. சோ டாய் சோல்ஜர் கிட்ட ஒழுங்கா என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு சொல்லுவானா. அப்பதான் அவன் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவான். என்னன்னா ஒரு சைடு மக்கள் மறதியில இருக்காங்க, இன்னொரு சைடு இந்த டாய்ஸா சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டாய்ஸ் இல்ல மனுஷங்க, அவங்கள அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே பிராங்கிக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். என்னடா சொல்ற என்ன சொல்றேன்னு. ஆக்சுவலா 10 வருஷத்துக்கு முன்னாடி டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ட ஒருத்தனை டோஃப்ளமிங்கோ இங்க கூப்பிட்டு வந்தான். அவன் தான் இவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொம்மையா மாத்திட்டானாமா. அப்படின்னா இந்த டாய் சோல்ஜருமே ஒரு மனுஷன் தான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே ஒரு வழியா ஃப்ளவர் ஹில்லுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. உனக்கு மிச்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் அங்க போயிட்டு சொல்றேன், வா சட்டு புட்டுன்னு போலான்னு அப்படியே வேகமா போவானுங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!